போக்கிமான் விண்ட் அண்ட் வேவ்ஸ்க்கான ட்ரெய்லர் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்துருச்சு. அதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்த்துடலாமா? எஸ், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜையில் ஒரு வரைஞ்ச புத்தகம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பிகாச்சு ஒரு மரத்துக்கு அடியிலேருந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. இது கேண்டோ ரீஜியன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜியனாக காட்டுவாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன் இது கேண்டோ ரீஜியன் அப்படின்னு. ஏன் இதை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996களில் போக்கிமான் ரெட் அண்ட் க்ரீன்கிறது ஜப்பானில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்தது கேண்டோ ரீஜன். அதை தான் இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோட்டோ ரீஜன், ஹோயன் ரீஜியன், சினோ ரீஜியன், யுனோவா ரீஜியன், கேலஸ் ரீஜனை காட்டியிருப்பாங்க. கேலஸில் மட்டும் அதோட கிம்மிக் மெகா எவல்யூஷன் ஸ்டோனை காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலோலாவில் வந்து ஜீமு அண்ட் ரீஜன் எவால்யூஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஜெண்டா மேக்ஸை நம்ம கெலா ரீஜனில் காட்டியிருப்பாங்க. கெலா ரீஜனையும் காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்டியா ரீஜனை காட்டியிருப்பாங்க. அந்த பால்டியா ரீஜன் டவரையும் அந்த டெரா அந்த போக்கி பாலையும் காட்டியிருப்பாங்க. ட்ராஸ்டியல் ரெஃபரன்ஸும் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து தான் ஒரு பேஜை திருப்பும்போது தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜென்ரேஷன் 10 விண்ட் அண்ட் வேவ்ஸ்க்கான ஒரு ரீஜியன் இது. ஆக்சுவலாக அது பீகாச்சு வந்து ஏதோ ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி கடலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து மேலமாக கதவை அப்படி திறக்கும். ஒரு ஆண் பீகாச்சாவும் பெண் பீகாச்சாவும் இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சும்மா ஒரு ரீஜனை திறந்துட்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து கேம் ஃப்ரீக்குன்னு அந்த இடத்துல போடுறாங்க. அப்போ தான் நிம்மதியாக இருக்குது எப்பா அப்படின்னு. சரி, ஸ்டார்டர் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டர் ரிவீல் பண்ணாமல் அப்படியே வானத்துலேருந்து அப்படி கீழே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வாவ், சூப்பராக இருந்ததுங்க. அதை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. விண்ட் அண்ட் வேவ்ஸை இதுலேயே நமக்கு கன்வே பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு காற்றாலையை காட்டுறாங்க. ஸோ அதுவே ரொம்பவே துருப்பிடிச்சி பழைய நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எதுக்கு பயன்படும் நமக்கு சத்தியமாக தெரியல. ஒரு டவர் மாதிரி கூட இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 2 போக்கிமான்ஸை காட்டுறாங்க வைல்டு ஏரியாவில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராபியல் அண்ட் க்ளம். க்ளம் வந்து ஒரு கிராஸ் அண்ட் பாசி டைப் போக்கிமான். டிராபியல் வந்து ஒரு கிராஸ் டைப் போக்கிமான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடலில் ஒரு போக்கிமான் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. வால்மர் போக்கிமான் அதோடைய பேர். ஸோ அடுத்து வந்து ஒரு டவர் மாதிரி ஒரு பெருசாக ஒன்று காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஐலாண்ட்லேயே கடைசியாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ஒரு டவர். அது போக்கிமான் பால் வடிவில் மேலே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை நல்லா நம்ம எல்லா ஃப்ரேமையும் நம்ம நோட் பண்ணும்போது இது பார்க்க ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஒரு மாடர்ன் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. வெளில அந்த அருவி சறுக்கிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை எந்த ஒரு கேம்லேயுமே. அளவில் கூட நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு மாடர்ன் டெக்கில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஹோட்டலாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம அசென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த நேரத்தில் கீழ் அதோடைய கீழ் சைடு காட்டியிருப்பாங்க. அதில் பாருங்கள் நிறைய தென்னை மரமும் அதில் நிறைய உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான சீட்ஸும் நிறைய மாதிரி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஐ திங்க் இது ஒரு ஹோட்டலாக இருக்கலாம். போக்கிமான் ஹோட்டலாக இருக்கலாம். யாரும் இந்த ஐலாண்டை மேம்படுத்துறதுக்காக இதை வந்து நம்ம கட்டியிருக்கலாம். அவங்க அந்த கேரக்டர்ஸ் வந்து கட்டியிருக்கலாம். பார்க்கலாம். இதுக்குள்ளே கூட நிறைய கேம் மிஷின் முடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணுறாங்க. கேம் கேரக்டர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த மேல் கேரக்டருக்கான அந்த லுக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லோ அண்ட் ப்ளூவில் காட்டியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலுடைய கலரே அதுதான். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. வெளில அது அவங்களுடைய அந்த பேக் சைடு காட்டும்போது அவங்களுடைய பைக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும் பாருங்கள். 2 கேரக்டருமே காட்டுறேன் பாருங்கள். அவங்க ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஸ்கேட் போர்ட் மாதிரி இருக்கா? அது வேறு ஒன்றுமே இல்லை. லீக்ஸ்லாம் வந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து மிதந்துக்கிட்டு போக போகிறோம். காற்றுலேயே மிதந்துக்கிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காத்தாடி மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கேட் போர்ட் நம்ம சறுக்கிக்கிட்டே போவோம் சக்கரங்களை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லீக்ஸில் வந்தது தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. உண்மையாக நல்லாயிருக்கு. அதை ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டருக்கு 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. கண்ணு கலர் மட்டும் முடி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. அந்த மேல் கேரக்டர் வந்து அந்த ஹோட்டல்லேருந்து வெளில வர மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் நிறைய மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கலாம். வெளில அவருடைய அந்த பின்புறத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தென்னை மரம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை மையப்படுத்தி இது வச்சுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. வெளில அதே மாதிரி மேல் கேரக்டர் காட்டும்போது பாருங்கள் அவங்களுக்கு பக்கத்துலேயே வாழை மரம்லாம் இருக்குது.
ஸோ யா நம்ம இந்தியா பக்கத்தில் உள்ள ரீஜனை வந்து அடிப்படையாக வச்சு இதை கொண்டு வந்திருக்கலாம். அடுத்து வந்து மேல் கேரக்டர் வந்து அந்த ஆண் கேரக்டர் வந்து அப்படியே ஓடி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது போக்கிமான் சென்டரும் போக்கிமான் மார்ட்டும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த கேமில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், வேறு வளாகத்தில் இருக்கும். இது எல்லாமே ஒரே வளாகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த போக்கிமான் சென்டரில் இருக்கிற அந்த நர்ஸ் ஜாயை நோட் பண்ணி பாருங்களேன். ரோஸ் கலர் அண்ட் வெள்ளை கலரில் சட்டை போட்டிருக்காங்க. அந்த ட்ரெஸ் வந்து அணிஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அந்த முகம் வந்து கொஞ்சம் டஸ்டி, கொஞ்சம் க்ரேயாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு மட்டும் ப்ராக்கோட ஃபேன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. யா போக்கிமான் சென்டருக்கும் மாட்டுக்கும் நீங்கள் இந்த கேமில் அலைய தேவையில்லை, ஒரே இடத்துல உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம ஃபீமேல் கேரக்டர் காட்டும்போது அலைகளையும் காற்றையும் அவங்க வந்து பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தே ஒரு ஃப்ரேமில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். இதோடைய பேர் நமக்கு என்னன்னு தெரியல. இந்த ஐலாண்டில் வந்து இந்த ஒரு பாதை மாதிரி இருக்குது. நீங்கள் பப்ஜிலாம் விளாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். பட் இதை வச்சு இதே மாதிரி ஒரு ஹோயன் ரீஜனுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும், போக்கிமான் சென்டர். நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன், தெளிவான பிக்சர். அது வந்து இந்த ஐலாண்ட் ரீஜன் வந்து ஹோயன் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்புது. அப்படி இருக்க 100% வாய்ப்பே இல்லை. இது ஒரு ரூமர் தான், ஜஸ்ட் ஒரு தியரியாக முன் வச்சுருக்காங்க அந்த ரூமரை. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கவும் கூடாது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த ஐலாண்டுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து அது அப்படி காட்டி வர்றதுக்கு முன்னக்கூட்டியே ஒரு ஃப்ரேமில் வந்து நம்ம மேல் கேரக்டர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாவா எரி குழம்பு வந்து கீழே வந்து கொட்டுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 2 போக்கிமான்ஸ் இருக்கும், ஜைஸ்லிபிடி அண்ட் ஜுலுக்மா அப்படிங்கிற ஒரு 2 போக்கிமான். அது ஏன் அப்படி அந்த ஐலாண்டுக்குள்ளே பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக எரி குழம்புங்கிறது. இதை ஏன் காட்டினாங்கன்னு நமக்கு சத்தியமாக புரியல. கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒரு முக்கியமான மிஷின் இருக்கும். நம்ம வந்து இந்த கேம் விளாண்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் லாவாவை காட்டுறாங்கன்னா ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஃபயர் அண்ட் வாட்டர்னு வச்சுருக்கலாம், பேசாமல் விண்ட் அண்ட் வேவ்ஸ்னு வச்சுருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த இதை காட்டுறதுக்கு ஏதாவது சம்மந்தப்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன். அடுத்து அந்த ஃபீமேல் கேரக்டர் ஒரு பீக்காச்சோ பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை வந்து நிறைய கேம் ரசிகர்கள் வந்து என்னடா இது அனிமேஷன் இப்படி இருக்குது, போன கேமுக்கும் இந்த கேமுக்கும் வித்தியாசமே இல்லை, அதே மாதிரி இருக்குது, மட்டமாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. மட்டமாக இருக்குங்கிறத விட அவங்க வந்து மேம்படுத்தாமல் இருக்காங்க, இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து அந்த போக்கிமான் கேம் அந்த ஐலாண்டுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. வானத்தில் வந்து விண்குள் வந்து பறக்கிற மாதிரியும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு நேரங்களில் கிராஃபி வந்து அப்படி கடற்கரை ஓரங்களில் அப்படி நவுண்டுட்டு வர மாதிரியும், அப்புறம் வந்து ஒரு குளத்தில் அள்ளின்னு நினைக்கிறேன், அது தாமரை மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது அது ஊதா கலரில் இருக்குது. ஊதா கலரில் தாமரை இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ அது பக்கத்தில் டிம்போலி அந்த போக்கிமான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டவருக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது. அதில் வந்து மரியோனி போக்கிமானும் கோக்ஸோலா போக்கிமானும் இருக்குது. ஸோ முதல் அந்த லைட் எரியுது பாருங்கள் அந்த டவர்லேருந்து. ஸோ போக்கிமான் ஹோட்டலர்னு அப்போ தான் நான் கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நைட்டு நேரங்களில் அந்த ஐலாண்டுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க, சூழ்நிலை. அங்கே நிறைய கோஸ்ட் போக்கிமான், டஸ்குல் போக்கிமான்ஸ்லாம் அறிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ கோஸ்ட் வந்துட்டு இந்த போக்கிமான் கேமில் இருக்குது. அதுக்கடுத்து 3 ஸ்டார்டர்ஸை வந்து நம்ம மேல் கேரக்டர் வந்து காட்டுற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. இது எந்த ஒரு ப்ரொஃபஸரும் நமக்கு தரலை போல், நம்ம தான் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுக்கிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்குதுங்க 3மே. ஒரு கிராஸ் டைப் போக்கிமானில் ஒரு பறவை போக்கிமான், ஃபயர் டைப் போக்கிமானில் ஒரு பப்பி போக்கிமான், வாட்டர் டைப்பில் ஒரு தலைப்புற டைப் போக்கிமான், தவளை போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோடைய பேர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டைப் ஸ்டார்டர் போக்கிமான் பேர் ப்ரவுட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் டைப் போக்கிமான் அந்த பப்பி போக்கிமானுடைய பேர் வந்து பாம்பன். அடுத்து அந்த வாட்டர் டைப் தலைப்புற டைப் போக்கிமான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்வா. அதுதான் இது கிரீனிஞ்சாவோட குட்டி மாதிரி இருக்குது. இது தவளை இல்லையா, தவளையோட குட்டியா, தலைப்புரட்டையா அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம அலைகளை காட்டுறாங்க. அலைகளை காட்டிட்டு அப்படியே அந்த வானத்துக்கு கொண்டு போகிறாங்க, விண்ட் அண்ட் வேவ்ஸ். ஸோ அந்த டைட்டில் அப்படி காட்டிக்கிட்டே இருக்காதுங்க போக்கிமான். அதுக்கடுத்து கடலுக்கு உள்ளே அப்படி கேமரா போகிற மாதிரி இருக்கும். கடலுக்குள்ளே நம்ம நீந்துற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு சில லீக்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுது, சில ட்ரஸ்டடான வெப்சைட்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுது, நம்ம கடலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ எக்ஸ்ப்ளோருக்கு இந்த கேமில் பஞ்சம் இருக்காது. ஸோ அப்போது அந்த இடத்துல போக்கிமான் விண்ட் அண்ட் வேவ்ஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு முடிச்சிருந்தாங்க.
வெல் உண்மையிலேயே ஸ்டார்டட் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போக்கிமான் ஸ்டார்டட் போக்கிமான்ஸு அந்த ஃபயர் கிராஸ் அண்ட் வாட்டர் டைப். எனக்கு வந்து அந்த பாம்பன் போக்கிமான் மேலேயும் அந்த கேக்வா மேலேயும் ஒரு கண் இருக்குது. நானாக இருந்தால் அந்த 2 போக்கிமானில் ஏதாவது ஒரு போக்கிமானை சூஸ் பண்ணுவேன். மேபி பாம்பன் போக்கிமானை வந்து சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த ஒரு போக்கிமானை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லரில் இவ்வளோ தான் காட்டியிருக்காங்க. ஸோ நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.